50, 100, 150, 200, 250, 300, 350, இவரை எண்ணி 400, முடிக்கிறதுக்குள்ளேயும் சாயங்காலம் ஆயிரும் போலயே. 450, 400. யோ தாத்தா, நீ எத்தனை வாட்டி எண்ணினாலும் 500 ரூபா தான் இருக்கும். 450 ஆகாது. சரியா எண்ணி பார்த்து வாங்கணும் தம்பி. 490, 500 சரியா இருக்குப்பா. இந்தாப்பா புடியும் 500 ரூபாய. நல்லா இருக்குது தாத்தா. இந்த நோட்டு பேன் ஆகுற டைம்ல இவ்ளோ சில்லறை கொடுக்கறது எவ்வளோ கஷ்டம். நாங்க உனக்கு எவ்வளோ நல்லது பண்றோம். நீ கமிஷன் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, எங்க தகுதிக்கு அந்த வத்தல் பாக்கெட் கூட தர மாட்டியா? உண்டியல உடச்சு எடுத்த காசுடா, எதுவும் பிரச்சனை வந்துடாது இல்ல? ஏய் என் பேரு மாதா, நான் யாருக்கும் பார்க்க மாட்டேன் பேசா. நம்ம தான் ஜெயிப்போம்டா. எங்க அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுதான் அடி பின்னிடுவாங்கடா, அவ்வளவுதான். டேய், நல்ல விஷயத்த பத்தி பேசும்போது இப்படி நெகட்டிவா பேசாதன்னு ஏதோ ஒரு ஆனந்த சொல். யாரு நித்யானந்தா சொன்னதா? தூ தயானந்தா. என்னடா மாடா? ஹாய் முத்துரண்ணே. என்னடா ஓவரா பேசுற? கொழுப்பா? மூர்த்தி அண்ணன், இவ்வளோ நேரம் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள வந்துட்டீங்க. உங்களுக்கு சாவே இல்லைண்ணா. ஏய், என்னடா உளறிட்டு இருக்க? அண்ணனுக்கு ரொம்ப பெரிய மனசுடா, நம்ம என்ன கேட்டாலும் செய்வாருடா அண்ணன். ஏன் அப்படி சொன்னா? ஆமாண்ணா. சரி, என்னடா வேணும் சொல்லு. அண்ணா டைரக்டா மேட்ருக்கு வரேன். ஐபிஎல் பெட்டு சென்னை மேல கட்டுறேன், இந்தாங்க 500 ரூபா. 500? வந்தலட்சுமியை விடக்கூடாது. சரி, நான் அண்ணா வச்சுக்கிறேன். நாளைக்கு 500 ரூபாய்க்கு 500 ரூபா கொடுத்துடணும். என்ன? சென்னை ஜெயிச்சிரும்ல? ஆளும் பார்க்க பயங்கரமா தான் இருக்க. தேங்க்ஸ். வத்தல் எடுத்துக்கோ, மேடம் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. டேய், நீ எதுக்கும் கவலைப்படாத. முனீஸ்வர கோயில போய் வேண்டிட்டோம். இப்ப தரமா மேட்ச் பார்க்கலாம்டா. ஏ 6டா. மூடிட்டு மேட்ச பாடுறா. நான் தான் சொன்னேன்ல இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு. என் பேரு மாதா, நான் யாருக்கும் பார்க்க மாட்டேன் பேதா. மாடா, மேன் ஆஃப் த மேட்ச் யாருக்கு? நான் தானே கெஸ் பண்ணேன், எனக்கு தான் கொடுப்பாங்க. டேய், நேத்துள்ள மேட்ச்ல ஜெயிச்சிட்டீங்க போல. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் மூத்துறானா. சாரி மூர்த்தி அண்ணா. ரொம்ப விவரமான பசங்க தான் நீங்க. தேங்க்யூ. 100 200 வேணாண்ணா, நாங்க ஜெயிச்ச காசு 1000 ரூபாய்ல நீங்களே வச்சுக்கோங்க. இன்னைக்கு பெட் கட்டுறோம். ஜெயிச்ச காசுல பிரியாணி கிரியாணி ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாத்துலயும் மண்ணள்ளி போட்டானே. என்னடா யோசிக்கிற? ஏன் டல்லா இருக்க? என்னன்னே தெரியல, நம்ம ஜெயிச்ச சந்தோஷத்துல எனக்கு ஆனந்த கண்ணீரா வருது. சரிண்ணா, சாயந்தரம் காயின் பாக்ஸ்ல இருந்து போன் போடுறேன். அப்புறம் புது நம்பர்ல இருந்து போன் போடுறேன்னு எடுக்காம இருந்தாதீங்க. அண்ணன் கண்டிப்பா எடுப்பாரு. ஏன்டா அப்படி சொல்ற? டேய், நம்ம சுமதி அக்கா மாலாக்கா அந்த காயின் பாக்ஸ்ல இருந்து தானே உங்களுக்கு கால் பண்றாங்க. நமக்காக இல்லைனாலும் அந்த அக்காக்காக கண்டிப்பா எடுப்பாரு. அதுதானேண்ணா? சரி விடுறா, இங்க வா. ஃபோன் பண்ற மாதிரி யாருக்கும் தெரியக்கூடாது. போங்க. 2 ஐஸ்கிரீம் தேரும். போதும் போதும். மாடா, இன்னைக்கு வின் பண்ணிடுவோம்ல. காலையில யார் மூஞ்சில முழிச்ச? நேத்து ஐஷு முகத்துல. இன்னைக்கு காலையில் நீ தானே நிலப்புன, உன் மகள் தான் முடிச்சேன். என் மூஞ்சில முழிச்சிட்டானா? டேய், நரி மூஞ்சில முழிச்சனா உனக்கு நிறைய பணம் கிடைக்கும். வா போலாம். இன்னில இருந்து எனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்தா ஓ கார்டு கொடு. என்னப்பா இன்னைக்கு ஒரே வெயிலா இருக்கு. அண்ணா 50,000 ரூபாய் இருக்குண்ணா. சரியா இருக்குப்பா. அண்ணா, இன்னைக்கு யார்ண்ணா மேட்ச் விளையாடுறாங்க? பெங்களூரு கொல்கட்டாவும். டாஸ் போட்டதுக்கு அப்புறம் கால் பண்ணு. விட்டலண்ணா, ஒரு ஹெல்ப்பு. என்ன? இன்னைக்கு யார் ஜெயிப்பாங்க? இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்ப்பா. நீ ஏன் முடிவு பண்ணி ஜெயிக்கிறதா தோக்கிறதான்னு பாத்துக்கணும். நீ நல்லதா கேட்டதா? ஓ, யார் மேல பெட் கட்டலாம்?
கேகேஆரா பெங்களூரா? ஐயோ, இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்கா? சரி, யார் மேலே கட்டலான்னு ஜெயா கிட்ட கேட்போம். ஹலோ, ஹலோ, என்னப்பா ஸ்ரீராமா? என்ன ஸ்ரீராமனா? ம், நீ மிஸ்டர் பர்ஃபெக்ட் இல்ல, அதனால தான் அப்படி சொன்னேன். சொல்லு. என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. நீ? நான் சாப்பிட்டேன். அது ஐபிஎல்ல உனக்கு கொல்கத்தா பிடிக்குமா பெங்களூர் பிடிக்குமா? உண்மையை சொல்லட்டா, எனக்கு கிரிக்கெட்டே தெரியாது, புரியுதா? சரிம்மா, இரு, நான் அப்புறம் கால் பண்ணுறேன். ஹலோ ஹலோ ஹலோ. இது என்ன, இவளுக்கும் கிரிக்கெட் பற்றி எதுவுமே தெரியலன்றா. என்ன பண்ணுறது? விட்டல் கொல்கத்தா மேல கட்டுறேன். ஹலோ, ஒரு நிமிஷம். ஹலோ, ஹலோ அண்ணா, பெங்களூருக்கு இன்னைக்கு டூ ஆர் டை மேட்ச் தானே? பெங்களூர் தான் ஜெயிக்கும். நான் பெங்களூர் மேலே கட்டுறேண்ணா. அவ்வளோதானே, டன். அண்ணா, எங்கடா இருக்க கர்ணா? இன்னைக்கு உன்னை நான் பார்க்கவே இல்லையே. அண்ணா, வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு, ரெடி பண்ண கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுண்ணா. பசங்களும் வீட்டுக்கு அனுப்பவா? இல்லை இல்லை, வேணாண்ணா, நாளைக்கு காலைல நானே வரேண்ணா. பணம் பத்திரமா இருக்கு, நான் பார்த்துக்கிறேண்ணா. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருடா. இன்னைக்கு வேற அமாவாசை, பார்த்துக்கோ. அண்ணா, இன்னைக்கு யார் மேலே பெட் கட்டினீங்க? எனக்கு இன்னைக்கு காலையில இருந்து டைமே சரியில்லை, அதனால யார் மேலுமே கட்டல. நீ தூங்கு. ஆண்ணா, குட் நைட். இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் நமக்கு தான் ஜாக் போட்டுன்னு போட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம தான் ஜெயிக்கிறோம். இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கணும். கண்ணு பட்டுச்சுன்னா திருஷ்டி விழுந்துரும். நம்ம ஒன்று பண்ணுவோம், 3ஆ பிரிச்சு பெட் கட்டி ஆடிடும். ஹலோ, ஆர்சி மேலே ஆடுறேன், 30,000 ரூபா கட்டுறேன். ஹலோ, எங்கடா இருக்க தம்பி? ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருக்கேன்டா. பெங்களூர் ஆடுதுல இன்னைக்கு. ஆடுது. அப்ப நான் சொல்றதை கேட்டு ஆடு. என்ன டே தம்பி, யார் மேல கட்டுற? நீ? நான் பெங்களூர் மேல. நான் ஆப்போசிட். இப்ப கட்டலாமா? எவ்வளவு அமௌண்ட் கட்டறன்னு பார்த்து சொல்றா. யோசிச்சு சொல்லுப்பா. அப்புறம் பொண்டாட்டி எப்படி இருக்கு? ஓடிட்டு போனவை. நான் கேட்டேன்னு சொல்லுப்பா. போடா. ஆடுங்கடா, ஆடுங்கடா, ஏதாவது நல்லா ஆடி தொலைங்கடா. ஏண்டா குழந்தைகிட்ட பேட்டை கொடுத்தா கூட நல்லா ஆடுமேடா. ஒருத்தன் உள்ள வரான், ஒருத்தன் வெளில போறான். என்னடா ஐபிஎல் மேட்ச் இது? ரேஷன் கார்டை எடுத்துட்டு கடைக்கு போயிட்டு களியா வாங்கி தின்னுங்கடா. ஐயா கடவுளே, உன் உண்மையான பக்தனை இப்படியா மாத்திட்டியாடா? நீ பண்றது எதுவுமே சரியில்லை. ஏதாவது ஒரு மேஜிக் செஞ்சு கிளைமேட்டை மழையாவது பெஞ்சு மேட்சை டிராப் பண்ணுடா கடவுளே. கஷ்டப்பட்டு 6 மேட்ச் ஜெயிச்சிருந்த கடவுளே, இப்படி ஒரே மேட்ச்ல எல்லாத்தையும் போக வச்சிட்டியா? ஆர்சிபி ஜெயிக்குன்னு சொல்லிட்டு அந்த குள்ள பைய தப்பான மெசேஜ் கொடுத்துட்டான்டா. அவனை இன்னைக்கு கொன்னு புதைச்சிடா. ஹலோ, என்ன ஹலோ. சும்மா தான் கூப்பிட்டேன். எதுக்குடா அழுவுற? நான் சரியில்லை ஜெயா, நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன ஆச்சுன்னு சொல்லுடா. ஏன் இப்ப அழுதுட்டு இருக்க? நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு ஓனரோட கலெக்ஷன் காசு எல்லாத்தையும் ஐபிஎல் மேட்ச் விளையாடி தோத்துட்டேன்ப்பா. ஓனருக்கு தெரிஞ்சா என்னை கொன்னே போட்டுருவாருப்பா. நான் என்ன பண்றது ஜெயா? எனக்கு லக்கே இல்லை ஜெயா. நான் ஒன்று நினைச்சு பண்றேன், அது ஒன்று நடக்குது. நான் என்ன பண்றது? கர்ணா, எதுக்கு அழுவுற? கவலைப்படாதடா, அமைதியா இரு. சத்தியமா இந்த உலகத்துல கடவுளே இல்லை.
நம்ம பண்ண தப்புக்கு கடவுள் என்ன பண்ணுவாரு சொல்லு? நான் உன் கூட இருக்கேன்ல, ஏதாச்சும் பண்ணலாம். வெயிட் பண்ணு. ஒரு ரூபா கூட கிடைக்கல. ச்சே ச்சே. ஆ. கையில ஒரு ரூபா கூட காசு இல்லையே. இப்ப என்ன பண்றது? ஆட்டோ. ஹலோ அண்ணா, ஆபீஸ்ல தான் இருக்கீங்களா? இது டெல்லி, இது சென்னை. ஓ டெல்லி, ஓகே, தேங்க்யூ செல்லக்குட்டி, தேங்க்யூ தேங்க்யூ. அம்மா இப்போ வந்துருவாங்க. ஏய் சீக்கிரமா வந்து பாப்பாவை பாரு. சித்ரா சீக்கிரம் வா, தங்கத்தை பார்த்துக்கோ. சபாஷ். ஹைதராபாத் கல்கட்டா ரெண்டுல ஒன்று தொடுப்பா, தொடு. இது மும்பை. வெரி குட். இது பஞ்சாப். யா அடச்சே. இது ஹைதராபாத். ரமேஷ் சொல்லுங்க ப்ரோ. ப்ராஜெக்ட் என்னாச்சு? ப்ரோ டீம் டிஸ்கஸ் போயிட்டு இருக்கு. மேனேஜர் செம்ம கோவத்தில் இருக்காரு. நீங்க கொஞ்சம் பார்த்துக்கணும் ப்ரோ. சரி, நாளைக்கு அதெல்லாம் பார்த்துடலாம். நாளைக்கு மார்னிங் டீம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடு. இல்லை, அதை நீங்கள் இன்னைக்கே பார்த்துட்டிங்கன்னா. எனக்கு மூடு சரியில்லை, நாளைக்கு பார்த்துக்கலாம். எனி ப்ராப்ளம் ப்ரோ? நத்திங். என்னன்னா ஐபிஎல்ல கண்டினியூஸா 7 மேட்ச் தோத்துட்டேன். அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எல்லா மேட்சும் தொடர்ந்து ஒரே மாதிரி தோக்குறாங்க. இவங்க ஆடுறத பார்த்தாலே எனக்கு கடுப்பா இருக்கு. எல்லா மேட்சும் ஃபிக்ஸிங். ஆட தெரியாதவனுக்கு தெருக்கோணல். தைரியம் இருந்தா தானே வந்து ஆடி பார்ப்பான். என்ன யோசிக்கிற? நத்திங் ப்ரோ. குட் மார்னிங் சார். நேற்று மேட்ச் பார்த்தீங்களா சார்? ஆர்சிபியை போட்டு மும்பை பொலன்னு பொலந்துட்டானுங்க சார். என்ன மேட்ச் சார் அது? அப்போ என்ன சார் நீங்க பார்க்கலையா? போடா கிரிக்கெட்டான் கிரிக்கெட். இவர் பெருசா கமெண்ட் பண்ண வந்துட்டாரு. உனக்கு வேலை வேணுமா இல்லை வேண்டாமா? வேணும் சார். ஓ சாரி சார். பெங்களூர் தோத்துருச்சுன்னு நானே செம காண்டில் இருக்கேன். இவன் வேற அது இதுன்னு வெறுப்பேத்துறான். இவன் யாரா? அவன் கிறுக்கனா இருக்கான். மேட்ச் பார்க்கலன்னா பாருன்றான். இப்ப பார்த்துட்டு வந்தா ஏன்டா பார்க்கறன்னு என்னையே கேட்கறான். எவ்வளோ நேரம்டா? பணம் இல்லை, மொபைல் வேற ஹேங் ஆகுது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. விடுங்க ப்ரோ, நான் கொடுத்துறேன். என்கிட்ட இருக்கு. ஹலோ விஜய், அமௌண்ட் என்னாச்சு? டெபாசிட் அமௌண்ட் முடிஞ்சிருச்சு. அது மார்னிங் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் சார். கிரெடிட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். இன்னைக்கு ஆடுறியா என்ன? ஆமாம் சார், கண்டிப்பாக ஆடுறேன். விட்டதை பிடிக்கணும்ல. ஈவினிங் நான் கால் பண்ணுறேன் சார். சரி, ஓகே. போகலாம். போகலாம் ப்ரோ. ப்ரோ, ம் பப்பு கூட்டின்னு போயிட்டு பார்ட்டி கொடுக்குறேன்னு சொன்னீங்க. போகலாம், அடுத்த வாரம். சரி.
மாடா மாடா யாருடா? நான் தான்டா ராகுல். என் மேக்ஸ் புக் உள்ள இருக்கு, எடுத்துதாடா. போடா டேய். எழுந்து வாடா. ஏன்டா என்ன எழுப்புற? டேய், ஆ? நடுராத்திரியில நல்லா தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி இப்படி சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்க? நான் தான் அப்பவே சொன்னேன்ல. என்னாச்சு? பெங்களூர் மேலே பெட் கட்டாதேன்னு சொன்னேன்ல. இப்போ எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுடா. எனக்கு வருது. டேய் எந்திரா, பயமா இருக்குடா எனக்கு. நாளைக்கு வேற எங்கள் அம்மா வந்துடுவாங்க. உண்டியல நாளைக்கு காசு இல்லாத மட்டும் தெரிஞ்சா நாளைக்கு மரத்தில் கட்டி போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. உன்னை பார்க்கும் போதே பாவமா இருக்குடா. என் பேரு மாதா. நான் யாருக்கும் பார்க்க மாட்டேன் பேதா. என்ன வேணா பண்ணலாம். என்ன பண்ணலாம்? உங்கள் அப்பா கிட்ட என்ன காசு கேட்குறியா? தூ, எங்க அப்பனே அங்க இங்க பிச்சை எடுத்து கட்டிங் அடிக்கிறதுக்கே கஷ்டப்படுறாரு. நிறைய தடவை அவரே என்கிட்ட தான் காசு கேட்பாரு. என்கிட்ட மட்டும் நிறைய காசு இருந்தா டிப்ஸ் கொடுப்பேன். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே காசு கொடுப்பேன். ஆனா என்ன பண்றது, நம்ம கிட்ட அவ்வளோ பணம் இல்லை. என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியா, கை கொடு. காலையில தாத்தா கடை திறந்த உடனே அதே மாதிரி உண்டியல் வாங்கி மண்ணை கொட்டி அதே இடத்துல வச்சிரு. உங்க அம்மா என்ன அதுல மண் இருக்கா காசு இருக்கான்னு பார்க்க போறாங்களா என்ன? சொல்லு. இல்லடா. காலையில காய்ச்சல் வந்த மாதிரி நடி. நான் சொன்னதை முதல்ல செய். இப்ப எனக்கு தூக்கம் வருது. குட் நைட். எப்பா நல்ல பிளான். ராகுல், ராகுல், இவ்வளோ லேட் ஆயிடுச்சு, இன்னும் ஸ்கூலுக்கு கிளம்பல? ஏண்டா இன்னும் தூங்கிட்டு இருக்க? ஏய் எழுந்துரு. விடுமா? ஐயோ, ஏய் என்னாச்சு? உடம்பு இப்படி கொதிக்குது? எத்தனை தடவை சொல்றது வெயில்ல போய் விளையாடாதுன்னு? என் வார்த்தையே நீ கேட்க மாட்ட. எந்திரி, ஆஸ்பத்திரிக்கு போலாம். நல்ல காய்ச்சலா இருக்கேம்மா. எப்ப இருந்து? நீ காலையில இருந்து டாக்டர். நேத்து தான் மழையில நனைஞ்சானா? இல்ல டாக்டர். அப்புறம் ஏன் இவனுக்கு இப்படி ஆச்சு? சரி, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் சில மருந்து எழுதி தரேன், அதை நீங்கள் வாங்கி கொடுங்க. ஓகே? சரி டாக்டர். எல்லாம் சரியாயிடும்மா. தம்பி, ஏதாவது பொண்ணை லவ் பண்ணுறியா என்ன? அதெல்லாம் இல்லை சார். அப்புறம் என்ன உனக்கு திடீர்னு காய்ச்சல்? ஒரு நிமிஷம்டா தம்பி. சொல்றா. யார் மேல ஆடுற? நான் தேவையில்லாம இந்த கோழி மேல கட்டி சூசைடு தான் பண்ணும் போல. ஏன்? பின்ன என்ன, 3000 ரூபா போச்சு. சரி, இன்னைக்கு நீ யார் மேல கட்டுறன்னு சொல்லு, நான் அதுக்கு ஆப்போசிட் கட்டுறேன். சரி, பேஷண்ட் இருக்காங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். நான் வெயிட் பண்றேன். ஐபிஎல் ப்ராப்ளமா சார்? ஆமாப்பா. எனக்கும் அதே ப்ராப்ளம் தான் சார். ஓஹோ, அப்ப இது அந்த இந்த ஜுரம் இல்ல, ஐபிஎல் ஜுரம். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் இது யாரையுமே விட்டு வைக்கல. டாக்டர், மாத்திரை சரியா இருக்கான்னு பாருங்க. சரியா இருக்குமா? இது 3 வேளை 3 நேரம் பத்திரமா பார்த்துக்குங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை இப்படியே விட்டாதான் ஃபியூச்சர்ல ப்ராப்ளம். பார்த்துக்கணுமா? ஓகே டாக்டர். டேய், இந்த ஃபோன் நம்பர் சொல்லு. வா சார், வா சார். நம்பர் சொல்லு. 9844242135. டேய், ரிங்கு போது பேசுறியா? நீயே பேசுறா. டேய், உங்களுக்கு நடுவில் நான் எதுக்குடா? நீ பெட்டிங் கட்டுறதுல எனக்கு என்னடா கிடைக்க போகுது? என் பேர் மாதா. நான் யாருக்கும் காட்ட மாட்டேன் பேதா. ஹலோ ஹலோ. டி ஹலோ அண்ணா, நான் தானே ராகுல். என்ன ராகுல், நேற்றுக்குள்ளே மேட்ச் தோற்று போயிட்டீங்க? அதெல்லாம் இல்லைண்ணா, நாளைக்கு காசு கொடுத்துட்றேன். இன்னைக்கு ஒரு மேட்ச் விளாட்றேனே. அடடடா, பாடுறா. நாளைக்கு நீ கொடுக்குறக்கு என்னடா கேரண்டி? இப்போ வந்தனா அவ்வளோதான். ஒழுங்கா ஃபோனை விடா. கத்துறாரா, நீயே பேசு. டேய், வேணாம், காலை கட் பண்ணு. சரி வா. டேய் ராகுல், இப்போ என்னடா பண்றது? இன்னைக்கு எப்படியோ விளாண்டே ஆகணும். இன்னும் யோசிக்க விடு. இன்னைக்கு காலையில யார் மூஞ்சில முடிச்ச? கண்டிப்பா உன் முகத்துல இல்லை. என் மூஞ்சியவே குறை சொல்றியா? சரி விடு. நீ போற வேகத்தை பார்த்தா நீ காசை ரெடி பண்ணி நம்ம மேட்ச்ல பெட் கட்டி கண்டிப்பா வின் பண்ணிடுவோம்டா. கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். ஜெயிப்போம், வாடா.